நமசிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் இன்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. குரு வாழ்க, குருவே துணை. பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருங்களுக்குமே நம்மளோட போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்திருப்போம், ஏன் நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோம், மற்றவங்களாம் இவ்வளோ நல்லா இருக்காங்களே. எல்லாரும் கஷ்டப்படுவாங்க, அவங்கவுங்க கஷ்டம் அவங்கவுங்களுக்காக தெரியும். ஆனால் அது வேற. ஆனால் நம்ம ஒரு சில சமயங்களில் பாருங்கள், கட்டாயம் இந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருப்போம். நம்ம என்ன பாவம் பண்ணமோ தெரியல, இந்த மாதிரி நம்ம மட்டும் இவ்வளோ கஷ்டப்படுறோமே, நமக்கு மட்டும் பணம் சரியாக கிடைக்கல, நம்ம குழந்தைங்க நம்ம பேச்சு கேட்க மாட்டேங்குது, ஏதாவது ஒரு பிரச்சனை நமக்கு மட்டும் வந்துக்கிட்டே இருக்கே, போன ஜென்மத்தில் நம்ம என்னவா பிறந்திருப்போம் அப்படின்னு நமக்குள்ள நிறைய பேருக்கு கேள்விகள் இருக்கும். அதே மாதிரி பாருங்க, ஒரு சில இடங்களுக்கு நம்ம போயிருக்கவே மாட்டோங்க. இப்போ டிவிலையோ இல்லை வீடியோலையோ இல்லை யூடியூப்லேயோ அந்த இடங்களை நம்ம பார்க்கும்போது நம்ம இந்த இடத்த நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோமே, இந்த இடத்துல இந்த நிகழ்வு நடந்திருக்கே, அந்த மாதிரி நமக்கு தோணுங்க. அப்போ நம்ம போன ஜென்மத்தில் சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள் கட்டாயம் நமக்கு இந்த சமயத்தில் ஒரு சில தாக்கத்தை ஏற்படுத்தும். நமக்கு இந்த ஜென்மத்தில் வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் நம்ம பண்ண பாவ புண்ணியங்களும் ஒரு அடிப்படை காரணமாக அமையும். ஓகே, இன்னைக்கு நம்ம போன ஜென்மத்தில் என்னவா இருந்திருந்தோம்னா இப்போ நம்ம பண பிரச்சனை எனக்கு அதிகமாக இருக்குங்க, ரொம்ப பண கஷ்டமாக இருக்குது, என் குழந்தைங்க நான் சொன்ன பேச்சை கேட்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்லாம் ஃபீல் பண்ணுறாங்க. பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் நான் ஒருத்தங்களுக்கு ஃபினான்சியலாக சப்போர்ட் பண்ணேன், ரொம்ப ரொம்ப கெஞ்சு கேட்டாங்கன்ட்டுங்க, நான் என்னோட தாலி கொடியை கூட அடமானம் வச்சு கொடுத்தேங்க. ஆனால் அவங்க பாருங்கள், திருப்பி தராமல் ஏமாற்றிட்டாங்க. போய் கேட்டோம் அப்படின்னா ரொம்ப திமிரா பதில் சொல்கிறாங்கங்க. நான் ஒவ்வொன்றும் கஷ்டப்பட்டு சம்பாரித்த பணங்க, எனக்கு அது ஏன் இப்படி கிடைக்க மாட்டேங்குது, அப்போ நான் கரெக்டாக நான் உழைக்கலையா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்குள்ள இருக்குங்க. அதுக்கான பதில் தான் உங்களுக்கு இந்த வீடியோ. சரிங்க, இப்போ குரு ஒருத்தங்களோட ஜாதகத்தில் வலுவாக இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். குரு பார்த்தீங்கன்னாங்க, தனுசுல குரு ஆட்சி, இது தனுசு வீடுங்க. இந்த இடத்துல தனுசுல குரு ஆட்சி. அதே மாதிரி மீனத்திலையும் இது மீனம் வீடு. இந்த மீனத்திலையும் பார்த்தீங்கன்னா குரு பகவான் ஆட்சி. இதே கடகத்துக்கு வாங்க, கடகத்துல குரு பகவான் உச்சம். இந்த மாதிரி அதாவது குரு பகவான் உங்களுக்கு தனுசு ராசியிலையோ இல்லை மீன ராசியிலையோ கடக ராசியிலையோ குரு பகவான் இருந்துச்சுன்னா, நான் பாருங்க வெறும் ராசி கட்டத்தை மட்டும் வச்சுதான் சொல்றேங்க, லக்னத்தை வச்சு நான் சொல்லல. குரு பகவான் இருக்கிற இடத்த வச்சு குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னாங்க பொருளாதார ரீதியா நல்ல வலுவா இருப்பாங்க. அவங்க குழந்தைங்க நல்லபடியா வளர்ந்து இவங்களுக்கு பேர் புகழ் வாங்கி தருவாங்க. இவங்களுக்கு பணம் தேவைப்படுற மாதிரி இருக்கிற சமயத்துல பாருங்க யாராவது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய கோயில்களுக்கு பார்த்தீங்கன்னா புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணுவாங்க. படிக்க இயலாத குழந்தைங்களுக்கு நிறைய உதவி பண்ணுவாங்க, படிக்கிறதுக்கான உதவிகள் பண்ணுவாங்க. ஸ்கூல் காலேஜஸ்லாம் வச்சு ரன் பண்ணுவாங்க. குறிப்பாக ஏழை குழந்தைகள் இயலாத குழந்தைகளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ எஜுகேஷன் அப்படிங்கிற மாதிரி அவங்களோட இன்ஸ்டியூட்லேயும் கொடுப்பாங்க. இவ்வளோ சிறப்பான ஒரு அமைப்பு, பண ரீதியாக நல்லா வெல்டுடுவாக இருப்பாங்க. பிறப்பில் ஏழையாக இருந்தால் கூட வளர்ந்ததுக்கப்புறம் நல்லா பணக்காரங்களா ப்ளஸ் பேர் புகழோட ஒரு கோயிலில் ட்ரஸ்டியாக இருக்கிறது, ஒரு அறங்காவலரில் ஒரு தலைவராக இருக்கிறது, நிறைய கோவில் கும்பாபிஷேகம் பண்ணி வைக்கிறது, அந்த மாதிரி ஜாதகத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குரு ஆட்சியாக தனுசுலையோ இல்லை மீனத்திலையோ இல்லை கடகத்திலையோ இருக்குங்க. ஓகே, அப்போ இவங்க போன ஜென்மத்தில் என்ன புண்ணியம் பண்ணனால இந்த மாதிரியான நல்ல பலன்களை அனுபவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இவங்க போன ஜென்மத்திலங்க அடுத்தவங்க பணத்தை ஏமாத்திருக்க மாட்டாங்க, வாங்கின பணத்துக்கு நல்லபடியாக வேலையை செஞ்சு கொடுத்துருப்பாங்க, ஒரு நல்ல குழந்தைங்க டாக்டராக இருந்திருப்பாங்க, ஒரு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க,
ப்ளஸ் அடுத்தவங்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க தான் இந்த ஜென்மத்தில் குரு ஆட்சியாகவோ உச்சமாகவோ வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பாங்க. அதே மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் நல்லா இல்லாமல் இருந்திருப்பாங்க, ஆனாலும் அந்த பேரண்ட்ஸை நல்லபடியாக கவனித்து இவங்களும் ஒரு நல்ல குழந்தையாக வளர்ந்து பெற்றவங்களுக்கு பேர் புகழ் வாங்கி கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் இந்த ஜென்மத்தில் இந்த மாதிரி குரு வந்து வலுவாக இருந்து பிறந்திருப்பாங்க. அப்போ இவங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எல்லா விதமான நல்லதும் பேர் புகழ் பணவரவு எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே இல்லைங்க, என் ஜாதகத்தில் வந்து குரு வந்து ஆட்சியாக இல்லை, அதாவது தனுசுலையும் கிடையாதுங்க, அதே மாதிரி என் ஜாதகத்தில் மீனத்துலேயும் கிடையாது, காடகத்துலேயும் கிடையாதுங்க. எனக்கு குரு வந்து எங்கே இருக்கார் அப்படின்னா இங்கே மகரத்தில், மகரம் வீட்டில் குரு பகவான் நீசமாயி உட்கார்ந்துருக்காருங்க. ஆனால் இதை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய பொருளாதாரத்தில் கஷ்டங்க. நல்ல வசதியான குடும்பத்தில் தாங்க பிறந்தேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸ் பண்ணேங்க, லாஸ் ஆயிடுச்சு. நண்பன் தான் சொல்லி அவங்களுக்கு வந்து பணம் கொடுத்தேன், அந்த பணத்தை வந்து அவங்க ஏமாற்றிட்டாங்க. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஏமாற்றிட்டாங்க. குழந்தைங்கள நல்லபடியாக தாங்க வளர்த்தேன், அது வளர்ந்ததுக்கப்புறம் என்னை சரியாக கவனிச்சிக்க மாட்டேங்குது. இல்லை என் குழந்தைய வந்து நல்லா படிக்க வைக்கிறதுக்கு என்னால் வசதி பத்தலைங்க, இந்த கடன் பிரச்சனை கழுத்த நெரிக்குது அப்படின்னு நீங்கள் வந்து நினச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு பகவான் வந்து இப்படி நீசமாக இருக்குங்க. ஓகே சரிங்க, குரு எனக்கு நீசமாயிடுச்சுங்க, ஆனால் பணப்பிரச்சனையிலேருந்து நான் வெளியே வரணும், நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னாங்க, உங்களை பொறுத்த வரைக்கும் பணம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மனுஷனுக்குமே இப்போ தேவைதாங்க. ஆனால் இன்னும் வந்து நம்ம போன ஜென்மத்தில் பண்ண அந்த சின்ன சின்ன தவறுனால இப்போ நமக்கு பணம் வந்திருக்க பணப்பிரச்சனையை சரி பண்ண வியாழக்கிழமை குரு பகவான் இல்லைன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு பண்ணுறது ரொம்பவே சிறப்புங்க. போய் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்திக்கும் வந்து கொண்டக்கடலை மாலை சாத்துங்கன்னு சொல்லலைங்க. கொண்டக்கடலையை நீங்கள் வந்து வேக வச்சு சாமிக்கு படைச்சிட்டு அதை வந்து அடுத்தவங்களுக்கு தானம் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க. அதாவது நீங்கள் ஒரு டிகிரி படிச்சிருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா உங்கள் பக்கத்து வீட்டில் எல்லாம் கொஞ்சம் இல்லாத குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக டியூஷன் எடுங்க. ஏன்னா வந்து நீங்கள் ஒரு குருவாக செயல்பட நீங்கள் வந்து உங்களோட குரு வந்து நீசமாக இருக்க குரு உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். யாராவது ஒருத்தர் வந்து உங்ககிட்ட உதவின்னு கேட்டாங்கன்னா அந்த உதவி, அதாவது நாலேஜ் சம்மந்தப்பட்டது, எனக்கு இந்த அப்ளிகேஷன் போட தெரியல, எனக்கு அப்ளிகேஷன் போட்டு கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் இந்த கோர்ஸ் படிச்சிருக்கீங்கல்ல, இந்த கோர்ஸ் வந்து எப்படிலாம் படிக்கலாம், நீங்கள் அரசாங்க உத்தியோகத்துக்கு போயிட்டீங்க, நான் எப்படி படித்தா அரசாங்க உத்தியோகத்துக்கு போகணும், இந்த மாதிரி ஒரு வழிகாட்டுதல் வந்து உங்ககிட்ட யாராவது கேட்டாங்கன்னா அது உங்களால் செய்ய முடிஞ்சதுன்னா நீங்கள் டெஃபினட்டாக செய்யுங்க. அது வந்து ஒரு குருவுக்கான ஒரு முழுமையான பரிகாரங்க. அது மட்டும் இல்லாமல் முடிஞ்சால் ஒரு தடவை ஆலங்குடி போயிட்டு வாங்க. குருனா குழந்தைங்க, 5 வயசுக்கு உட்பட்ட குழந்தைகள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை வியாழக்கிழமைகளில் நீங்கள் பண்ணிட்டு வர 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 உங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், பணப்பிரச்சனை அப்படிங்கிறது உங்களுக்கு தீருங்க. அதே மாதிரி குரு வீக்காக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியத்திலையும் தடை இருக்குங்க. அப்போ குழந்தை பாக்கியத்தில் தடை இருக்கிறவங்களும் அடுத்த குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவியை செய்யும்போது கட்டாயம் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதையும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக வருங்க. இப்போ உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா வெறும் நமக்கு வந்து குரு ஆட்சியாக இருக்காரா, உச்சமாக இருக்காரா, நீசமாக இருக்காரா, இதை மட்டும் வச்சு பார்க்காமங்க நம்ம வந்து நியூமராலஜி படியும் நம்ம எடுக்கலாம். நம்ம போன ஜென்மத்தில் என்ன கர்மா பண்ணியிருப்போம். ஒரு சிலருக்கு பிறந்த நேரம் கரெக்டாக தெரியாது, டேட் மட்டும் தெரியும். அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். ஒருத்தங்க வந்து பார்த்திங்கன்னா 3/5/1981 பிறந்திருக்காங்கங்க. இப்போ இவங்க போன ஜென்மத்தில் என்ன கர்மா வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இது வந்து இவங்களோட நம்பர் வந்து 3, 5, 1, 9, 8, 1 இதெல்லாம் கூட்டும்போது வந்து பார்த்திங்கன்னா 27. அப்போ இது வந்து 3 + 2 + 7, 3 + 2 + 7 9. அப்போ 9 + 3 12, 1 + 2 3. அப்போ இவங்க வந்து பார்த்திங்கன்னா 3ங்கிறது என்னங்க குருவோட நம்பர். அப்போ இவங்க போன ஜென்மத்தில் குரு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஒன்று நல்லது பண்ணியிருப்பார், இல்லை தீயது பண்ணியிருப்பார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜாதகமும் இருக்குதுங்க.
இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து மீனத்தில் ஆட்சியாக இருக்கார். அப்போ இவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு ஸ்கூலில் வந்து ஒரு ஸ்கூல் ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸ்கூலில் வந்து ஒரு கோஆர்டினேட்டராக இருக்கார், பெரிய ஒரு போஸ்டில் வந்து இருக்கார். இவர் பிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் பிறந்தார். இவர் நல்லா படித்து டியூஷன் சென்டர் வச்சு நடத்தி ஒரு ஸ்கூலில் டீச்சராக இருந்து அந்த ஸ்கூல்லையே வந்து பார்த்திங்கன்னா நல்ல மேனேஜ்மெண்ட்டில் ஒரு பெரிய லெவலில் வந்திருக்கார் இந்த ஜாதகர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா போன ஜென்மத்தில் இவர் வந்து குரு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்லது பண்ணியிருக்காருங்கிறதுக்காக ஒரு எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ வந்துங்க பரிகாரம் பற்றி பேசிகிட்டு இருந்தோம்ல. இப்போ வந்து காலச்சக்கர வாஸ்துப்படி ஒரு பரிகாரம் நம்ம எடுக்கலாம். என்ன அப்படின்னாங்க, குரு அப்படின்னா குரு இருக்கிற இடம் இந்த ஊரில் அப்படின்னா கருவூலம்னு சொல்லுவாங்க இல்லைங்க, ட்ரெஷரி அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்மெண்ட் ஆஃபீஸில் ட்ரெஷரி இருக்கும். அந்த ட்ரெஷரிக்கு வந்து வாய்ப்பு கிடைச்சா போயிட்டு வர்றது. அப்படி இல்லைன்னா பேங்க் பார்த்தீங்களா, பணம் இருக்கிற இடம் அதிகமாக பேங்க்குக்கு அடிக்கடி போயிட்டு வர்றது. ஒரு மாதிரி ஃபினான்ஸ் கம்பெனிலாம் இருக்கும், அந்த இடங்களுக்கு கொஞ்சம் அடிக்கடி போயிட்டு வர்றது. அதே மாதிரி வந்து பாருங்கள், ஜட்ஜு வக்கீல் இவங்களாமும் வந்து பார்த்திங்கன்னா குருவோட அம்சம் தான். வாய்ப்பு கிடைச்சா அவங்கள போய் அடிக்கடி பார்த்துட்டு வர்றது. இதெல்லாம் பண்ண குரு வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆவார். உங்கள் பண பிரச்சனைகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்படியாக தீரும்.